இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பார்ட்டில் வந்து ஏக இறைவனுக்கும் சிறு குறு தெய்வங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தோம். சரிப்பா, சிறு குறு தெய்வங்களை வந்து எப்படி நம்ம வர வைக்கலாம் அப்படின்னா பூஜை முறைகள் மூலியமாக சில மந்திரங்கள் மாந்திரிகங்கள் மூலியமாக வர வைக்கலாம். ஏக இறைவன் எப்படி வருவார், அவர் தான் எதுக்கும் கட்டுப்பட மாட்டாருன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவரை வர வைக்கிறதுக்கு என்ன வழிகள் இருக்குது அப்படின்னா அதற்கான ஒரே வழி தான் வந்து தன்னை உணர்தல். தன்னை உணர்தல் மட்டும்தான் வந்து அதுக்கான ஒரே வழி. திருமூலரும் அவ்வளோ அழகாக சொல்லுவார். முன்னாடி வந்து நான் வந்து இந்த உடம்பை வந்து இழுக்குன்னு இருந்தேன், ஆனால் இந்த உடம்புக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டுள்ளான் அப்படின்னு நான் பார்த்ததுக்கப்புறம் இந்த உடம்பை வந்து நான் வேற மாதிரி பார்க்க ஆரம்பித்தேன். அதே மாதிரி வந்து தன்னை அறியாமல் தானே கெடுகின்ற தன்னை அறியும் அறிவை அறிந்த பின்பு தன்னை தானே அர்ச்சிக்கத்தான் இருந்தான். திருமூலரும் திருமந்திரத்தில் அழகாக சொல்லியிருப்பாரு. எவன் ஒருத்தன் தன்னுடைய உயிர் உடல் ஆன்மா இதுக்குள்ளதான் இறைவன் இருக்காங்கிற பதி பசு பாசம்ங்கிற கான்செப்டை கரெக்டாக பிடிச்சிட்டு தன்னை உணர்வுக்கான வழிகளை வந்து கொண்டு போறானா அவனுக்கு ஏக இறைவன் இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து நிற்பாரு. அதற்கு உதவி புரிகிற ஒரு முக்கியமான ஒரு ரகசிய வழிதான் நம்ம முருகன் யோகக்கலை. சர்வமும் சிவமயம்.